இப்போ நம்ம எல்லாருமே ரோட்ல போயிட்டு இருப்போம். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை ரெட் கார் பார்த்த, எத்தனை கிரீன் கார் பார்த்த, எத்தனை ப்ளூ கார் பார்த்த அப்படின்னு கேட்டா உங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம அதை நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம், அதை ஒரு பொருட்டா கூட மதிச்சிருக்க மாட்டோம். ஆனா அதுவே நான் உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் தரேன், நீங்க நாளைக்கு ரோட்ல போறப்ப எத்தனை ரெட் கார் பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு நோட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் உங்க கண்ணுக்கு ரெட் கார் மட்டும் தான் தெரிய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெட் கார் வேணும், அதனால நீங்க அதை நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்க போறீங்க. இதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரெட் கார் தியரின்னு சொல்லுவாங்க. ரெட் கார் தியரினா ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை பத்தி நீங்க திங்க் பண்ணிட்டே இருக்கணும். அப்போதான் அதை பத்தி நீங்க அதிகமா நோட்டீஸ் பண்ணுவீங்க. அப்போதான் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னா கரெக்டான இடத்துல இருந்து தப்பான பொருளை தேடுறது. புரியல இல்ல எப்படின்னு சொல்றேன். இப்போ நீங்க ஒரு சைக்கிள் ஓட்டுற ட்ராக்ல இருப்பீங்க. சைக்கிள் ஓட்டுற ட்ராக்ல என்ன இருக்கும்? சைக்கிள் மட்டும் தான் இருக்கும். ஆனா அங்க இருந்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ரெட் காரை தேடுவீங்க. கார் அங்க இருந்து தேடினீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. அங்க என்ன இருக்கும் அப்படின்னா சைக்கிள்ஸ் தான் இருக்கும். சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரெட் கார் இருக்கிற இடத்துக்கு போகணும். இல்ல நீங்க இருக்கிற இடத்துல இருக்கிற ரெட் கலர் சைக்கிளை தேடணும். சைக்கிள் ட்ராக்ல இருந்து காரை தேட போறீங்களா இல்ல கார் ட்ராக்குக்கு போக போறீங்களான்றது உங்க கையில தான் இருக்கு. புரியும்னு நினைக்கிறேன்.